Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து நேத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு உண்டான அந்த ஆடெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேகன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் கிடையாது, வேகன்சி சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடெண்டம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த விதத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன்லயே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபைனலா வந்து ஆடெண்டம் 1Hன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க இந்த பிடிஎஃப்ல வருவீங்க. இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, நேத்து டேட் 27/2/2025 ஆடெண்டம் the number of vacancies for the following post reversed as follows சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ்டு அப்படிங்கிறது வந்து திருத்தி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ்லாம் பண்ணல. நிறைய பேர் அப்படி நினைப்பீங்க. இதுல எந்த ரோலுக்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 இருக்கு இல்லையா, இந்த போஸ்டிங்க்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. போஸ்ட் கோட கவனமா பாத்துக்கோங்க. 2300 தான் போஸ்ட் கோடு ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3ல. சரிங்களா? இதுல கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹொசூர் டிவிஷன்ல ஒரு வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் டாக்ஸ்ல வேலூர் டிவிஷன்ல வந்து 3 வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கோஆபரேட்டிவ் ஆடிட்ல வந்து ஒரு வேக்கண்ட், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ல வந்து 2 வேக்கண்ட். டோட்டலா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல ஒரு 2 3 4 5 6 7 வேகன்சிஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அதே ஸ்டெனோ கிரேட் 3ல ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3ல அதே போஸ்ட் கோடு தான். அதே கமர்ஷியல் டாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்களால வந்து பார்க்க முடிகிறது. இது ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3ல இருக்கக்கூடியதுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஆடெண்டம் நோட்டிபிகேஷன், ஆடெண்டம் ஏபிசிடி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வைஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நாங்க வந்து ரிமைனிங் வந்து பண்ண கிடையாது அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.